தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. டாடா சன்ஸ் குழும தலைவராக சந்திரசேகரன் நியமிக்கப்பட்ட பிறகு டாடா குழும நிறுவனங்களின் வருவாய் அபரிவிதமாக அதிகரித்துள்ளது. அது குறித்து தற்போது காணலாம். டாடா சன்ஸ் குழும தலைவராக சந்திரசேகரன் கடந்த 2017ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் டாடா குழுமத்தின் முக்கிய நிறுவனங்களின் வருமானம் பெருமளவில் அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக டைட்டன் நிறுவனத்தின் வருவாய் 365 விழுக்காடு உயர்வை கண்டுள்ளது. 2017ஆம் நிதியாண்டில் 13,000 கோடியாக இருந்த அதன் வருவாய் 2025ஆம் நிதியாண்டில் 60,000 கோடியை கடந்துள்ளது. அதற்கடுத்ததாக டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவன வருவாய் 163 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 6,780 கோடியாக இருந்த அதன் வருவாய் 17,812 கோடியை தொட்டுள்ளது. இதே ஆண்டுகளில் டாடா பவரின் வருவாய் 27,288 கோடியிலிருந்து 69,992 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனை தவிர டிசிஎஸ் நிறுவனத்தின் வருமானம் 116 விழுக்காடும், தாஜ் உள்ளிட்ட நட்சத்திர விடுதிகளை நிர்வகிக்கும் IHCL நிறுவனத்தின் வருவாய் 114 விழுக்காடும் அதிகரித்துள்ளன. டாடா ஸ்டீல்ஸ் நிறுவன வருவாய் 87 விழுக்காடும், டாடா மோட்டார்ஸ் நிறுவன வருவாய் 63 விழுக்காடும், டாடா கம்யூனிகேஷன்ஸின் வருவாய் 29 விழுக்காடும் உயர்ந்துள்ளன. டாடா குழும வளர்ச்சியில் என் சந்திரசேகரனின் முக்கியத்துவம் என்ன? டாடா சன்ஸ் தலைவர் பதவியில் தொடரப்போவதில்லை என்று அறிவித்ததற்கு பின்னிருக்கும் காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். டாடா குழுமத்தை புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்று அதன் நவீன வளர்ச்சியில் சிறப்புமிக்க முத்திரையை பதித்தவராக அடையாளப்படுத்தப்படுபவர் என் சந்திரசேகரன். நாமக்கல் அருகே மோகனூரில் பிறந்த இவர் 1987ஆம் ஆண்டு டிசிஎஸ் நிறுவனத்தில் ஒரு சாதாரண மென்பொருள் பொறியாளராக தனது பயணத்தை தொடங்கினார். அவரது திறமையை உணர்ந்த நிர்வாகம் 2009இல் அவரை டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமித்தது. அதன்பின் 2017ஆம் ஆண்டு டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், டைட்டன் உள்ளிட்ட பல டாடா நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் தாய் நிறுவனமான டாடா சன்ஸ் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டார். டாடா குடும்பத்தை சாராத மற்றும் பார்சி அல்லாத ஒருவர் டாடா சன்ஸ் தலைவரானது சந்திரசேகரன் மட்டுமே. இவரது தலைமையில் டாடா குழுமம் ஏர் இந்தியா மூலம் மீண்டும் விமான சேவை, மின்சார வாகனம், செமிகண்டக்டர் என பல புதிய நவீன துறைகளில் தடம் பதித்தது. டாடா குழும வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி அக்குழுமத்துடன் 40 ஆண்டுகளாக பயணித்து வரும் என் சந்திரசேகரன் தற்போது டாடா சன்ஸ் தலைவர் பதவியில் நீடிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். இவரது இந்த முடிவுக்கு பின்னணியில் டாடா ட்ரஸ்ட் தலைவர் நோயல் டாடாவுடனான கருத்து வேறுபாடே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக டாடா சன்ஸ் நிறுவனத்தை பங்குச்சந்தையில் பட்டியலிடும் சந்திரசேகரனின் திட்டத்திற்கு நோயல் டாடா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும், இதனால் சந்திரசேகரனுக்கு மீண்டும் பதவி நீட்டிப்பு வழங்க அவருக்கு விருப்பமில்லை என்றும் கூறப்படுகிறது. நிர்வாக குழுவில் நிலவிய இந்த இழுபறி காரணமாகவே நிறுவனத்தின் நலன் கருதி மீண்டும் போட்டியிடாமல் பதவியிலிருந்து விலகும் முடிவை சந்திரசேகரன் எடுத்துள்ளார். தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.